ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வந்து ஜிக்கு கூட பெஸ்ட் கிஃப்ட் எஃபர் இருக்குல்லடா, அதோட பார்ட் 3 தான். ஓகேவா? பெஸ்ட் கிஃப்ட் எஃபரோட பார்ட் 3ல நம்ம ஜிம்மின் என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஜாங்கு கிஸ் பண்ணிப்பாங்க. அதை நினச்சி பார்க்குற ஒரு மாருக்கு வீட்டுக்கு வந்துட்டு ஜாங்குக்கு என்ன பண்ணிட்டான், அவன் என்ன ஈஸியாக சொல்கிறான், ஒவ்வொன்றையும் சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ தான் பார்த்தா லவ் பண்ணுறான்னு சொல்கிறான், கிஸ் பண்ணுறான். ஆனால் அவங்ககிட்ட போய் தெரியலையே, அவன் கண்ணில் அப்படியே ட்ரூவான ஒரு விஷயம் இருக்கே அப்படின்னு ஜிம்மின் நினைக்கிறாங்க. நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு ஜிம்மின் ஒரு மாதிரி போய் ஒரு மாதிரி இருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் அதை நான் ஜிம்மின் தான் என்ன பண்ணுறான்னா, அந்த இதுக்கு போகணும்லடா, மார்க்கெட் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு தான் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களும் பார்க்குறாங்க, ஜங்கு ஃபுல்லாக க்யூர் ஆகிட்டார். நைட் அந்த ஃபீவர்லேயே ரெடி ஆகிட்டார். அதுவும் ஜிம்முக்கு கூட கிஸ்லேயே ரெடி ஆகிட்டார். இப்போ நம்ம ஜங்கு எப்படி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இவங்களும் பார்க்குறாங்க, ஜங்குக்கு இப்போ ஓகே சொல்கிறாங்க. நான் ஓகே தான் எங்க சொல்கிறாங்க. சைட்டுக்கு போகலாமா? இல்லை நான் சைட்டுக்கு வர சொல்கிறாங்க. என்ன எடுத்துக்காமா, எனக்கு சம்திங்ஸ் தான் தேவைப்படுது சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க, எனக்கு சம்திங்ஸ் தான் தேவைப்படுது, லோஷன் சம்திங்ஸ் தான் தேவைப்படுது. என்ன பண்ண போகிறேன், ஜிம்மின் கூட வெளில போகிற சொல்கிறாங்க. ஜிம்மின் கூட வா அப்போ சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க, இது எங்கே ரூட்டு போயிட்டுருக்கு சொல்லி பார்க்குறாங்க. டேய் என்னடா பண்ண போகிறேன் சொல்கிறாங்க. இப்போது ஜவுக் தான் என் பாய் ஃப்ரெண்ட் கூட வெளில போகிற சொல்கிறாங்க. என்னத்துக்கு பாய் ஃப்ரெண்டாக சொல்கிறாங்க. டே அப்படி சொல்லாத, அந்த பையன் உடனே திட்டிட்டு போகிறான்னு சொல்கிறாங்க. அதை நான் பார்த்துக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், அவங்க கூட வெளில போகிற சொல்கிறாங்க. அப்படி சைட்டுக்கு ஒரு வர சொல்கிறாங்க. டே நீங்கள் எதுக்கு வந்து எந்த வேலைடா பார்க்குறா சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜங்குக்கும் நான் எதுக்கு வந்துடும் அந்த வேலை தான் பார்த்துருக்கேன் சொல்கிறாங்க. என்னதுக்கு இங்கே பாரு, நீங்கள் மட்டும் போங்க நான் போகிறேன் சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. சரி எனக்கு தேவையான திங்ஸ் தான் வாங்கிட்டு சொல்கிறாங்க. இப்போ 3 பேர்ட்டையும் தேவையான திங்ஸ் தான் எழுதி வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு ஜென்னோட ஹோட்டல் இருக்காங்க. ஜென்னு பார்க்குறாங்க. ஜங்குக்கு இப்படி ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே தான் எங்கே சொல்கிறாங்க. இந்த நேற்று நீ குடிக்க முடியல, இதை குடி சொல்லிட்டு அந்த மில்க் ஷேக் எடுத்து கொடுக்குறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக அந்த மில்க் ஷேக் வாங்கி கையில் வச்சுக்கிறாங்க. குடி சொல்கிறாங்க. இல்லை வேலை சொல்கிறாங்க. ஏன் சொல்லி கேட்குறாங்க. நான் வச்சுக்கிறேன் சொல்லிட்டு வச்சுக்கிற போகிறப்ப குடிக்க சொல்கிறாங்க. எங்கே போகிற சொல்லி கேட்குறாங்க. நான் சிட்டிக்கு போகிற சொல்கிறாங்க. சிட்டிக்கா சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் ஜிம்மின் கூட போகிற சொல்கிறாங்க. ஜிம்மின் கூட சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜிம்மின் கரெக்டாக ரெடி ஆகிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜாங்குக்கு நிற்கிற பார்க்க ஜாங்குக்கு பார்த்து ஜிம்மினுக்கு வந்து கிருஷ்ணா போந்துட்டு டக்குனு அமைதியாகிறார். ஒரு மாதிரி எதுவும் சொல்ல நர்வஸாக இருக்குது. இப்போ ஜேகோ பண்ணிட்டு வந்துருக்காரு. ஜிம்மின் சொல்கிறாங்க. சொல்லுங்க அப்படி சொல்கிறாங்க. இந்த திங்ஸ்லாம் வாங்க சொல்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிக்கோ, அப்படி ஜின்னு சொல்கிறதா வாங்கிக்கோ, இடத்த சொல்கிறதா மறக்காம வாங்கிக்க சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிம்மின் இப்படி பேசிட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ ஜிம்மின் ஜாக போகிறாங்க. இங்கே நம்ம ஜின்னு பார்க்குறாரு. ஏய்க்கா ஹோபியை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஜிம்மின் டைம் தனியாக போட சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் ஜவுக்கு போகிறானா கூட சொல்கிறாங்க. ஜவுக்கா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஏன் ஜவுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அது சம்டைம்ஸ்லாம் வாங்கணும் ஹோபியாங்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் தனியாக போக முடியாது, எங்கள் கார் வர பெட்ரோல் கம்மியாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியா, அதனால் பெட்ரோல் கம்மியாக இருக்குது, நாங்கள் இவங்க கூட போய்க்கலாம் சொல்கிறாங்க. இதில் போய் இருக்குது சார். ஜேகோ பதில் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறாங்க. சரி ஓகே அப்போ போகலாம் ஜிம்மின் சொல்கிறாங்க. ஜவுக்கு பார்க்குறாங்க ஒரு மாதிரி, ஜிம்மின் ஒரு மாதிரி பார்க்குறாங்க ஜவுக்கு. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. ஏன்டா கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. சரி ஓகே அவங்க சொல்கிறாங்க. சரி கிளம்புற ஜவாப் சொல்கிறாங்க. போய்ட்டு வர சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்க. பார்த்து போட சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ ஜிம்மின் நான் ஜீப்பை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. நான் ட்ரைவ் பண்ணவோ சொல்கிறாங்க. இங்கே பாரு, இது ஒன்றும் உங்கள் ஊர் சிட்டி கிடையாது ஓகேவா, அப்படி நீங்கள் ஸ்மூத்தாக ஓட்டிட்டு போகிறதுக்கு இது மேடும் பழமாக இருக்கும், இங்கே நான் ஓட்டுறேன் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கும் ஓகே ஒன்றும் தப்பில் சொல்லிட்டு அவரு ஏறி உட்காந்துக்கிறாரு. அப்புறம் நல்லா தூங்கல சொல்லி கேட்குறாங்க. ஏன் நல்லா தூங்காமல் சொல்கிறாங்க. இல்லை ஃபர்ஸ்ட் கிஸ்ஸு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்ல ஜிம்முக்கு ஒரு மாதிரி டக்குனு பிரேக் போட்டாரு. நம்ம ஜங்கு பார்க்குறேன் என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. அதை பற்றி பேசாமல் இருக்கா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கும் ஏன் பேசக்கூடாது சொல்கிறாங்க. ஜங்கு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அமைதியாக சொல்கிறாங்க. ஜங்கு ஓகே நான் டென்ஷன் பண்ண விரும்பல அமைதியாக சொல்கிறாங்க. சரி 2 பேர் கார் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தான் ஜங்கு பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு அந்த பனானா மில்க் ஷேக் ஓப்பன் பண்ணியிருந்தா அது குடி சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. மில்க் ஷேக் சொல்கிறாங்க. இது உனக்கு தானே பிடிக்கும், நீயே குடி சொல்கிறாங்க. இல்லை நீ குடிச்சிட்டு கூட நான் குடிப்பா சொல்கிறாங்க. இது நான் மேக் பண்ணல, இது சின்ன எங்கே மேக் பண்ணாங்க ஓகேவா, இதில் உப்புல எதுவும் போல நீ குடி சொல்கிறாங்க. நான் அதுக்கு சொல்கிறேன் நீ குடி சொல்கிறாங்க. நான் குடிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ நீ குடிக்கலன்னா சொல்கிறாங்க. குடிக்கலாம் சொல்கிறாங்க. அகைன் கிஸ் பண்ணுவோம் சொல்கிறாங்க. ஜங்குக்கும் ஜிம்மின் பார்க்குறாங்க. அகைன் பிரேக் போட்டுறாரு. என்ன பேசுகிற நீ சொல்கிறாங்க. ஆமாம் நீ மட்டும் இப்போ இதை குடிக்கலன்னா நான் உன்னை அகைன் கிஸ் பண்ணுவேன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. சரியான கிஸ்ஸுக்கு போகிறவனா பண்ண போக சொல்லிட்டு ஜிம்மின் நினைக்கிறாங்க. இப்படி குடி சொல்கிறாங்க. எனக்கு எத்தனை பிடிக்காது சொல்கிறாங்க. குடிச்சு பாரு நல்லாயிருக்கும் சொல்கிறாங்க. ஐயோ ஜிம்மின் பார்க்குறாங்க. குடி அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் வாங்கி ஒரு சிப் பண்ணுறாரு. நல்லா தான் இருக்குது சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம்மின் வந்துட்டு ஓகே குடிக்கலான்னு போக அங்கே கூட சொல்கிறாங்க. என்னத்துக்கு நீ தான் குடிச்சிட்டு டேஸ்ட் பண்ணுறத சொல்கிறாங்க. இப்போ எனக்கு டேஸ்ட் பண்ணதான் குடிச்சா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்படியே ஒரு குடிக்க போகிறாங்க. பாரு அது நான் குடிச்சது சொல்கிறாங்க. ஏன்னா அது ஒரே ஒரு ஸ்ட்ரா தான் இருக்குது, இது நான் குடிச்சு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க. பாரு சொல்கிறாங்க. அங்கே பாரு நான் உனக்கு கிஸ் பண்ணுறதுல ஒரு விஷயமா, பாய் ஃப்ரெண்ட் குடிச்சதை நம்ம நான் குடிக்க மாட்டேன் நான் சொல்கிறாங்க. என்னத்துக்கு. ஆமாம் என்னோட பாய் ஃப்ரெண்டு எனக்கு ஃபியூச்சரில் என்னோட ஒய்ஃபு, என் ஒய்ஃப் குடிச்சு நான் குடிப்பேன் ஓகேவா, எவ்ரி நான் உனக்கு ஷேர் பண்ணுவேன் சொல்லிட்டு ஜங்க் பாட்டுக்கு குடிச்சிட்டு இருக்காரு. ஜிம்முக்கு ஒரு மார்க்காரன் பார்க்குறப்ப கார் ட்ரைவ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மும் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த பக்கம் நம்ம ஷோ அண்ட் டே பார்க்கலாம்டா. டே வந்துட்டு கரெக்டாக ஒரு ஒர்க்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிருக்காரு. எப்படின்னா நம்ம டே வந்துட்டு அவருக்குன்னா அந்த இதுக்காக வந்துட்டு அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணணும்டா, அந்த ஆர்டிக்கல் புக்ஸ் எல்லாம் பார்த்துருக்காரு எப்படிலாம் பண்ணலாம் சொல்லிட்டு. இப்போ ஷுகா பக்கத்தில் இருக்காங்க. ஷுகா டேவே வச்சுக்கிட்டு வாங்க பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம டே தான் எதார்த்தமாக ஒரு கொஸ்டின் கேட்க சொல்லிட்டு டர்ன் பண்ணி பார்த்தா நம்ம ஷுகா இவ்வளோ தான் பார்த்துருக்காரு. ஷுகா சொல்கிறாங்க. சொல்லி டே சொல்கிறாங்க. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் சொல்கிறாங்க. உனக்கு ஆம்பிஷன் இருக்கா டே சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு வந்துட்டு ஒரு ஆம்பிஷன்னா நான் மாடல் ஆகணும், மாடல் ஆகிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணணும், என்னோட ஃபேமிலி ஹாப்பி
பார்த்துக்கணும். என்னோட அண்ணா, என்னோட ஜிமின், என்னோட ஜேஹோப் எல்லாரும் நல்லா பார்த்துக்கணும். நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நீ ஹாப்பியாக இப்போ ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஆனால் இது வந்து எங்கள் நார்மல் லைஃப். இதுலேருந்து நான் கொஞ்சம் பெட்டராக மூவ் ஆன் ஆகும்ல. அது தப்பாக சொல்லி கேட்குறாங்க. தப்பே இல்லை சொல்லி கேட்குறாங்க. சுகாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். சுகாவுக்கு இந்த மாதிரி ஒரு பர்சன் தான் பிடிக்கும். ஒரு ஆம்பிஷன் இருக்கணும், ட்ரீம் இருக்கணும். ஆனால் அதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண சொல்லிட்டு டே சொல்கிறேன். கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் நம்ம லைஃப் அச்சீவ் பண்ண முடியும் சொல்கிறாங்க. ஆமாம் சுகர் விட்டு கேட்கவா சொல்கிறாங்க. நீங்கள் இவ்வளோ நல்லா மியூசிக் ப்ளே பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் ஒரு ப்ரொடியூசராக இருக்கக்கூடாது சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. ஆக்சுவலாக ஒரு ப்ரொடியூசராக சொல்கிறாங்க. எனக்கு ஆமான ஒரு ப்ரொடியூசராக தான் இருக்கேன். ஆனால் எங்கள் வீட்டுக்கு தெரியாது சொல்கிறாங்க. வீட்டுக்கு தெரியாது. ஆமாம் சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு சொன்னீங்களா அதுக்கு ஆமாம் ஒரு ஞாபகம் இருக்கா எனக்கு ஞாபகம் இருக்க சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நினைக்கும் போது ப்ரௌடாக இருக்க சொல்கிறாங்க. அப்படியா எனக்கும் நினச்சி ரொம்ப ப்ரௌடாக இருக்க சொல்லிட்டு நம்ம சுகா தான் டேவை வச்சுக்கணும் பார்க்குறாங்க. அவருக்குமே இப்போ அந்த ஹார்ட் பீட் வந்து ரைஸ் ஆகுது. நம்ம டேக்கு அப்படி கிடையாது. டே நார்மலாக இருக்காங்க. நம்ம சுகா தான் டே வச்சுக்கணும் பார்க்குறாங்க. அந்த ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. ஒரு பிடிச்சிருக்கோ டேவோட ஒவ்வொரு மொமெண்ட்டு. டே வந்துட்டு எப்படின்னா நல்லா நார்மலாக தான் பேசுகிறாரு. அதாண்டி எதுவும் பேசுகிற இதில் நம்ம சுகாவுக்கு பிடிச்சிருக்கோ. என் லைஃப்பில் ஒரு பார்ட்னர் வேணும்னு நினச்சேன். அது ஒன்று மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன். ஏன் நீ இருக்கக்கூடாது சார். நம்ம சுகா தான் டேவே வச்சுக்கணும் பார்த்துருக்காங்க. இப்போ டேக்கு ஒரு மாதிரி ரெக்கனைஸ் ஆகுது. நம்ம சுகா வந்து நம்ம பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு எப்படா நம்ம ஆப்போசிட்டில் பார்த்து நம்ம பார்க்குறாங்கன்னு நம்மளால் ஃபீல் பண்ண முடியல. அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாரு சுகா. ஏன் இப்படி பார்க்குறாங்க சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது நம்ம டேக்கு. ஆனால் டேக்கு வந்து பார்க்கும்போது நம்ம சுகா எப்படி டர்ன் பிடிக்க வேறு டேரக்ஷனில் திரும்பிறாரு. ஆனாலும் அது பார்க்குறப்ப நம்ம டேக்கு ஒன்றும் பிடிக்குது. அது ஏன்னு தெரியல. அதை சொல்கிறாங்க தப்பு இல்லை அப்படி பண்ணக்கூடாது சொல்கிறது தோணுது. அப்படி இருந்தோம் இது என்ன தப்பு இருக்குது. மேபி பிடிச்சா தப்பாக சொல்லி பார்க்குறாங்க. அப்போ அவரு நம்ம சுகா பார்க்குறப்ப அவருக்கு ஒரு மாதிரி பிடிக்குது. ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி ஒருத்தர் பிடிக்குது. அப்படியே நம்ம ஜேகப் காய் சரி பார்க்கலாம்டா. இன்றைக்கி காயும் ஜேகப் தான் ஒன்றா போயிருக்காங்க டான்ஸ் கிளாஸ்க்கு. ஏன்னா நம்ம நம்பிட்டு வந்துட்டு அந்த ஒர்க்குக்கு போயிருக்காங்க. ஒர்க்கு போயிட்டு அவர் வந்து பார்த்துட்டு இருப்பார். பார்த்துட்டு முடிச்சுட்டு ரிட்டன் வந்துட்டு தான் நம்ம ஜேகோப்பை தேடி நம்ம காய் போயிருப்பார். போய் பார்த்தா நம்ம காய் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஜேகோப் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. காய் பார்க்குறாரு. காய் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னு தெரியல கண்ணை எடுக்க முடியல. மனசையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த மைண்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அது போகிற போக்கு நம்ம விட்டுருவோம் சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. நம்ம இங்கே இருக்கிற வரைக்கும் நம்ம மனசில் சொல்லிட்டு அதே கேட்போம் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஜேகோப்பை வச்சுக்கணும் வாங்க பார்த்துருக்காங்க. ஜேகோப் ஒரு ஷை ஆகுது. பார்த்துட்டு அக்கா என்னை எதுக்காக அப்படி பார்க்குற சொல்கிறாங்க. ஏன் பார்க்குறது தப்பா ஹோபி சொல்கிறாங்க. கண்ணு பார்க்க சொல்கிறாங்க. என்னது கண்ணு வந்து பார்க்க சொல்கிறாங்க. ஜெகப்பூர் மாதிரி ஆகிடுது. பொறையே ஆகிடுது அவர் பேசுறதை கேட்டு. என்ன எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு இப்போ அங்கே ஸ்டூடெண்ட்லாம் இருக்காங்க. நீங்கள் எல்லாம் கிளம்புங்க நாளைக்கு பார்த்து தான் சொல்கிறாங்க. ஓகே மாஸ்டர் சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜெக பார்க்குறாங்க. காயின் என்ன பேச சொல்கிறாங்க. ஹோபி தப்பாக நினச்சிக்கா சொல்கிறாங்க. ஏனே தெரியல ஹோபி உன்னை பார்த்தா கண்ணு பார்த்துட்டே கொண்டு தோணுது. அது மட்டும் இல்லாமல் என் கண்ணு என்னையே அறியாமல் உன்னையும் பார்க்குது. என்ன அது உன்னை பார்க்குறப்ப எப்படி இருக்குது சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. ஜெகப்புக்கு அவ்வளோதான். ஒரு நிமிஷம் கூட ஜெகப்பு தாண்டி நிற்க. ஏன்னா ஜெகப்புக்கு ஒரு மாதிரி எடுத்து ஓடி வந்துட்டார் வீட்டுக்கு. இந்த பக்கம் காய் பார்க்குறாரு. மனசோடதெல்லாம் கொட்டி தீர்த்துட்டேன். அவன் என்ன ஓடி போயிட்டானே சொல்லி பார்க்குறாங்க. சரி ஓகே எதுவும் தான் நாளைக்கு பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அப்படி ஜெகப்பு காய் வர்றாரு. ஏன்னா மனசில் ஒரு மாதிரி எப்படி இருந்துச்சுன்னா பாரமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி எடுத்து கொட்டி தீர்த்துட்டேன்னா எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது. இதுக்கப்புறம் திட்டினாலும் சரி நல்லா பேசினாலும் சரி எனக்கு கூட கவலையில் சொல்லிட்டு என் கண்ணு பார்த்தா நான் பார்க்க சரி சொல்லிட்டு அவர் பாட்டு போயிடுறாரு. நம்ம எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்கக்கூடாது சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம சுகா டேவ் சைட் அடிக்க ஆரம்பிச்சிடாரு. நம்ம காய் ஜெகப்பு சைட் அடிக்க ஆரம்பிச்சிடாரு. ஜிமின் ஜாங்க பார்த்தா அவங்களும் ஃபேர்மர் போயிட்டுருக்கா. இப்போ நம்ம ஜிமின் தான் டவுனுக்கு வந்துட்டாங்க. டவுனுக்கு வந்துட்டு எல்லா திங்ஸ் வாங்குறாங்க. இப்போ ஜங்க் தான் இதை கூட சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. நான் தூக்குற சொல்கிறாங்க. நீ எதுக்கு தூக்குற சொல்கிறீங்க. பாடி கார்டை சொல்லி கேட்குறாங்க. பாடி கார்டு கிடையாது ஹஸ்பண்ட் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ தான் ஜங்க் கூட மௌத்து கை வைக்கிறாங்க. பார்த்து தப்பாக பேசாத இங்கே உள்ளவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் சரியா தப்பாக பேச போகிறாங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த மார்க்கெட் உள்ளவங்க எல்லாம் நம்ம ஜிம்முக்கு தெரிஞ்சவங்களா ஜிமின்பா சொல்கிறாங்க. சொல்லுங்க அடி சொல்கிறாங்க. என்ன யாருப்பா இது சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்க் ரொம்ப கூட சொல்லி பண்ணுறாங்க. ஹலோ ஆண்டி சொல்கிறாங்க. ஹலோப்பா நீ யார் சொல்லி கேட்குறாங்க. அதுவா நான் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் ஆண்டி அது கெஸ்ட்டாக வந்துருக்காங்க சொல்கிறாங்க. கெஸ்ட்டாக வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்துருக்காங்க சொல்கிறாங்க. ஓ அப்படியா பையனை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்கிறாங்க. நான் கூட நினச்சிட்டேன் உனக்கு பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்ல நம்ம ஜவுக்கு குழுக்குழுன்னு இருக்குது இது கேட்கா. ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ ஆண்டி அப்படி சொல்கிறாங்க. அப்படியா ஆனால் பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கேன் ரெண்டு பேரும் பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல அந்த மார்க்கெட் உள்ளவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. ஜிமின் ஜவுக்கையும் ஜவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ கூட நேரத்தில் சொல்ல ஐயோ எவ்வளோ கேரிங்காக இருக்கான் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குற கடவுளே ஏன் உன்னை கூட்டிகிட்டு வந்தா சொல்லிட்டு அவர் பார்த்துருக்காரு. இப்போ நம்ம ஜிம் தாண்டா பார்த்துருக்காங்க. ஜவுக்கு பாரு சொல்கிறாங்க. எனக்கு அப்படி அவர் கண்டிக்க மாட்டாரு. எனக்கு அப்படி அவ்வளோ உண்மையாக சொல்கிறாங்க எனக்கு ஜிம்னும் சரி ஓகே எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காரு. மொத்த திங்ஸும் வாங்கி ஏற்றிட்டு இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ அப்பா ஃபைனலாக எல்லாமே வாங்கி வச்சு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் ட்ரை பண்ணவா சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா நீ ஏன் சொல்கிறாங்க. நீ ஒன்றும் பண்ணவா சொல்கிறாங்க. இல்லை நான் ட்ரை பண்ணுவோம் சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை உனக்கு டயர்டாக இருக்குல்ல நான் ட்ரை பண்ணவா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் உட்காராங்க. இப்போ ஜவுக்கு வந்து ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரொம்ப தூரம் ட்ரை பண்ணி வந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு ஹோட்டல் பார்க்குறாங்க. சாப்பிடலாமா எனக்கு பசிக்குது சொல்லி ஜவுக்கு சொல்கிறாங்க. பசிக்குதா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க சரி வா சொல்லிட்டு நம்ம ஜிம்னு ஜவுக்கு இறங்குறாங்க. இறங்கிட்டு போய்ட்டு நம்ம ஜிம்மில் ஆர்டர் பண்ணுறாரு. ஜவுக்கு தான் அங்கே உள்ள பாதி ஃபுட்டாக காலி பண்ணுறாரு. என்ன சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப பசியாக இருந்தால் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த மாதிரி ஹோட்டல் சாப்பிட ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இந்த சிக்னேச்சர் ஃபுட் வர ரொம்ப நல்லா இருக்குது சொல்கிறாங்க. சென்டர் சாப்பிட்றாரு. நம்ம ஜிம்மில் நம்ம பார்க்க வச்சுக்கணும் வாங்க பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு பிடிக்குது ஜம் கூட ஒவ்வொரு மொமெண்ட்டும் பிடிக்குது. ஒரு சைடு கேரிங்காக இருக்காரு. ஒரு சைடு ரொமான்டிக்காக இருக்காரு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு. பார்க்க பிடிச்சிருக்கு. நீ எப்பவுமே இப்படி நான் சொல்லி கேட்குறாங்க. எப்போதும் இப்படி கிடையாது உங்கள்கிட்ட மட்டும் அப்படி சொல்கிறாங்க. மற்றவங்ககிட்ட அப்படி இருக்க மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரிட்டு ஜிமின் விட்டுறாங்க. சரி சாப்பிட்டு முடிச்சிட்டா ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டா போலாமா சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் ஏறாங்க காரில். அவர் வந்துருக்காருங்க. பாரு நீ என்னை பற்றி என்ன நினைக்கிறேன்னு தெரியல. அவர் ட்ரைவ் பண்ண
கூட பேசிட்டு இருக்காரு. ஜிமின் பார்க்குறாங்க, அவர் பேச லிசன் பண்ணுறாரு. நான் ப்ளே பாய் அப்படிலாம் கிடையாது, ஓகேவா? எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எனக்கு கிட்ட சொன்னா நான் அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிப்பான்னு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, இங்கே பாரு, உனக்கு பிடிச்ச மாதிரி இரு, எனக்கு பிடிச்ச மாதிரி மாறதா சொல்கிறாங்க. நான் உனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றணும்னு நினைக்கல. என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு என்னோட ஒய்ஃபு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, லவ்வில் கண்டிஷன் இருக்கலாமா சொல்கிறாங்க. இல்லை அப்படி ஜங்கு டக்குன்னு பிரேக் விட்றாங்க. உனக்கு ஏமா லவ் இருக்கலாம் சொல்கிறாங்க. இங்கே பாரு, எனக்கு லவ் இல்லை, நான் சொல்கிறது காமனாக கேட்குறேன். லவ்வில் கண்டிஷன் இருக்கலாமா? ஒரு பர்சன் எப்படி இருக்காங்களோ அப்படியே அக்செப்ட் பண்ணுற பேர் தான் லவ் சொல்கிறாங்க. ஆமாம், நான் இப்போ அப்படி தான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஜங்கு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, இப்போதைக்கு மேலே எனக்கு லவ்வில் இல்லை சொல்கிறாங்க. என்னை பிடிக்கல சொல்லி கேட்குறாங்க. ஜிமின்ட்ட பதிலே இல்லை, ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாரு. இங்கே பாரு, எனக்கு அண்ணன் சொல்ல என்னை பிடிக்கல சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. எனக்கு தெரியுது, ஓகேவா? உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஆனால் பயப்படுற, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், ஓகேவா? நீ கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவேன் என்கிட்ட. கண்டிப்பாக உன் ட்ரீம் அச்சீவ் பண்ண நான் வந்துட்டு சப்போர்ட்டிவாக இருப்பேன், ஒரு பெஸ்ட் பாய் ஃப்ரெண்டாக இருப்பேன், எந்த ஒரு சுச்சுவேஷனும் ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, அவர் பேசுறது அவருக்கு பிடிச்சிருக்கு, மனசுக்கு அந்த வேர்ட்ஸ்லாம் வந்துட்டு கம்ஃபர்ட்டாக இருக்குது, எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இதெல்லாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் ட்ரூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, ஜிமின் கரெக்ட் ஏஸ் வந்துருக்கு, என்னவோ தெரியல, ஒரு மட்டும் ஏஸ் வந்துருக்கு. ஜங்கு தான் அப்படியே அந்த ஜிப்பை பிரேக் பண்ணிட்டு ஜிமினோட டேஸ்லாம் வைப் பண்ணிட்டு அப்படியே ஜிமினோட ஃபோர்கில் போய் கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிட்டு இங்கே பாரு, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, என்ன சொல்கிறாங்க, ஐ லவ் யூ, ஓகேவா? நான் உன்னை ட்ரூவாக லவ் பண்ணுறேன், நீ வேறு என்ன நினச்சாலும் சரி என்னை பற்றி உன்னை ரொம்ப ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுறேன். உன்னை பார்த்து ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆகுதாமா, ஆனால் நான் அந்த 4 இயர்ஸில் உண்மையில அந்தளவுக்கு ஃபாலோ இருக்கேன், ஓகேவா? நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லைன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, அவருக்கு எதுவுமே சொல்ல தோணல, ஆனால் டைம் எடுத்துக்கோ, ஓகேவா? எவ்வளோ டைம் எடுத்துக்கோ, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, எவ்வளோ டேஸ் ஆனாலும் சரி வெயிட் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, ஜிமின் பார்க்குறாங்க, இந்த ஒர்க் முடிச்சுட்டு போயிடுறதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஒர்க் முடிச்சா நான் போயிடுவேன், ஆனால் போகிறதுக்கு முன்னாடி நீ எனக்கு யார், நான் உனக்கு யார் அப்படி சொல்லிட்டு நான் ப்ரூவ் பண்ணிட்டு தான் போவேன் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. வீட்டுக்கு போகலாமா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜங்குக்கு எதுவுமே சொல்லல, ஃப்ளட் பண்ணல, எதுவும் பண்ணல, ஒரு பாட்டு ட்ரை பண்ணிட்டு வந்துருக்காங்க. வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ ஜிமின் தான் வீட்டுக்கு வந்துட்டு பார்க்குறாங்க. இப்போ திங்ஸ் எல்லாத்தையும் ஜிமின் வந்து இறக்கி வச்சுறாங்க, ஜங்கு இறக்கி வைக்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க, ஜங்குக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, ஏன்னா ஒவ்வொரு டைம் ஜிமின் தான் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வருவான், இப்போ நீ கூட போயிருக்கா சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே ஹேங்க சொல்லிட்டு எல்லாத்தையும் திங்ஸ் வாங்கி கொடுத்துட்டு இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, ஹேங்க நான் போய்ட்டு ஜீப் விட்டு வர சொல்கிறாங்க. ஓகேடா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் போய்ட்டு ஜீப் எடுத்து போயிடுறாங்க. இப்போ ஜின்னு கூப்பிட்றாரு, ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஹேங்க சொல்கிறாங்க, வாசல் கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்கு கிட்ட போகிறாங்க. நான் கேட்குறேன் தப்பா நினச்சிக்காத சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, நீ ஜிமினை லவ் பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி எடுத்து ஹேங்க சொல்கிறாங்க, சொல்லு நீ ஜிமினை லவ் பண்ணுற, ஏன்னா உன் கண்ணில் நான் ஒரு விஷயத்தை பார்க்குறேன், நீ ஜிம்முக்குள்ளே வேறு மாதிரி நடந்துக்கிற, ஒரு மாதிரி பேசுகிறேன், எனக்கு அது புரியுது சொல்கிறாங்க. இப்போ இவன் டே கூட டவுட்டாக கேட்டான், எனக்கு ஆனால் இப்போ நீ நடந்துக்கிறது பார்க்கும்போது ஜிமின் உங்கள்கிட்ட இருக்கிறது பார்க்கும்போது தோணுது, ஏன்னா ஜிமின் வந்து கொஞ்சம் பிடிக்காத மாதிரி பாசம் சொல்கிறாங்க. ஆனால் சேம் டைம் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ், உங்களுக்குள்ளே ஒருத்தவங்க மாதிரி பாசம் வச்சுட்டானா அவன் ரொம்ப கஷ்டப்படுவான், அவங்க எதாவது ஹர்ட் பண்ணிட்டா சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு ஓப்பனாக கொஞ்சம் கூட பயப்படாமா, நான் அவனை லவ் பண்ணுறாங்க அவங்க சொல்கிறாங்க. என்னன்னு இருக்காமா, நான் அவனை லவ் பண்ணுறேன், நான் மேரேஜ் ஒன்று பண்ணிக்கிட்டா அதை அவனை தான் பண்ணிப்பேன், எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, விட்டு கொடுக்க முடியாது யாருக்காகவும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுக்காமா, எனக்கு பிடிச்சிருக்கு, இதெல்லாம் உன்னோட ஐயாங்க தெரியுமா, நீ எவ்வளோ பெரிய ஃபேமிலிஸ் அந்த பையன் சொல்கிறாங்க. எனக்கு அதை கவலையே இல்லை, எனக்கு பேக்ரவுண்ட் வந்து எனக்கு இம்பார்ட்டண்டே இல்லை, எனக்கு ஜிம்மில் பிடிச்சிருக்கு, ஜிம்மோட ட்ரீம் என்னவோ அது என்னோட ட்ரீம் அச்சீவ் பண்ண நான் ஹெல்ப் பண்ணுவேன், அவனை ட்ரூவாக லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சொல்லிட்டாங்க, இப்போதைக்கு நான் ஹேங்ஸ்க்கு வந்து யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கோங்க சொல்கிறப்ப ஜங்க் சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு பார்க்குறாங்க, உண்மையாக சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜங்க் இல்லை அப்படி ஒரு போல்ட்ரஸ் தெரியுது, போல்ட்ரஸ் வித்து எப்படின்னா ஒரு ட்ரூ லவ் தெரியுது. ஜின்னுக்கு புரியுது, நீ இங்கே பாரு, எனக்கு தெரியுது, ஒன்று பார்க்கும்போது புரியுது, ஏன்னா நம்ஜுனு சுகராக உனக்கு பற்றி சொன்னாங்க, நீ ரொம்ப போல்டாக இருப்போம், உனக்கு பிடிச்சதான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜிம்னோட லைஃப் உனக்கு ப்ளே பண்ணிட்டா சொல்லிட்டாங்க. நான் ப்ளே பண்ணவே மாட்டேன், ப்ளே பையன் கிடையாது, எனக்கு அவன் ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னோட ஒய்ஃபை நான் பார்க்குறேன் சொல்கிறாங்க. எனக்கு அந்த 4 இயர்ஸாக சொல்கிறாங்க. ஆமாம், ஒரு பர்சனை நம்ம பார்ட்னர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது சொல்லிட்டாங்க. சரிட்டு ஜின்னுக்கு புரியுது, ஓகே சொல்லிட்டு நீங்கள் ஹேங்கிட்ட மட்டும் இப்போ சொல்லாதீங்க சொல்கிறாங்க. அதுவும் என்னோட இம்பார்ட்டண்ட்டாக நம்ஜுனு ஹேங்கிட்ட சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போது அவர் போய் இப்போ நம்ம ஜின்னுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பக்கம் நம்ம நம்ஜுன் தாண்டா அவர் வந்து வீட்டில் இருக்காரு, நம்ம ஜங்கு போய்ட்டு திங்ஸ் வாங்கி கொடுத்துட்டு ரூம் போயிடாரு. இப்போ நம்ஜுன் என்ன பண்ணுறாருன்னா அப்படி வந்துட்டு கேஷுவலாக புக்ஸ் தான் படிச்சிருந்தேன், புக்ஸ் படிச்சுட்டு டர்ன் பண்ணி பார்த்தா நம்ம ஜின்னு அழகாக குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மொமெண்ட்டாக ஒவ்வொரு ஃபியூச்சராக இப்போ தான் அவர் பார்க்குறாரு. பார்க்கும்போது நம்ஜுனாலே ஜின்னு கிட்ட இருக்கிற ஐஸை எடுக்க முடியல பார்க்குறாரு. இப்படி தான் யாரும் லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பாரு. இப்போ பார்த்தா அவர் ஐஸ் அவரும் எடுக்க முடியல. இது வரைக்கும் யார் மொழி வராத ஒரு ஃபீலிங்ஸ் நம்ம நம்ஜுனுக்கு வருது. நம்ஜுன் பார்க்குறாங்க ஜின்னோட ஒவ்வொரு கேரிங்னஸ், ஒரு கைண்ட்னஸ், ஸ்வீட்டு, ஹேண்ட்ஸம், அவர் வில்லேஜில் இப்படி ஒரு பையன் அதெல்லாம் பார்க்குறப்போ அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவராலே ஐஸ் எடுக்க முடியல, வச்சுக்கணும் வாங்க பார்த்துருக்காங்க. இதை நம்ம சுகாவும் காயும் பார்க்குறாங்க. இப்போ நம்ம காய் வராரு சுகா சொல்கிறாங்க, சொல்ல சொல்கிறாங்க, இது நம்ம நம்ஜுன் தானா சொல்கிறாங்க. எனக்கு தெரிய சொல்லி பார்த்துருக்காங்க. என்ன சின்ன இப்படி வச்சுக்கணும் வாங்க பார்த்துருக்கான், விட்டால் தின்னுடுவோம் போல சொல்லி பார்த்துருக்காங்க. அப்படி இல்லைடா சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்லி கேட்குறாங்க, ஏதோ என்கிட்ட சொன்னா சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்க சொல்லி கேட்குறாங்க. அது ஏதோ யாரையும் பார்க்கக்கூடாது, யாரையும் பேசக்கூடாது, அப்பெல்லாம் அதை நினைக்கக்கூடாது, நம்ம அப்பா அம்மா சொல்லிட்டு கேட்கணும் அப்படிலாம் சொல்லி அட்வைஸ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. என்னன்னு ஏன் யாரையும் பார்க்குறியா சொல்லிட்டு சுகா கேட்குறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க, உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன சொல்லி கேட்குறாங்க. நம்மளோட அண்ணனை பார்த்ததே இல்லை சொல்கிறாங்க. எனக்கு ஒரு அண்ணனை பார்த்தது இல்லை, ஒரு ஃப்ரெண்டாக பார்க்குறா சொல்கிறாங்க. என்னடா சொல்லிட்டுக்கு அந்த ஹோபி இருக்கானா, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு சொல்லிட்டாங்க. டே அப்போ சொல்லிட்டாங்க. ஆமாம் நீ போய் சொல்லாத பூனைக்குட்டி, நீ அந்த கரடியை பார்க்கலாம் சொல்கிறாங்க. இப்போ சுகாக்கு ஒரு மாதிரி அதை சொல்கிறாங்க. போய் சொல்லாத நீ பார்க்குறதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஐயோ நம்ம 3 பேர் இருக்கோம் அப்படி சொல்லிட்டு நம்ம
காய் நினைக்கிறாங்க. அப்போ ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டாங்க. ஜங்கு வேறு லெவல் சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஜங்குக்கு அவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டான் சொல்கிறாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டான் என்னத்தை சொல்கிறாங்க, ஜிம்மினா பாய் ஃப்ரெண்டாக சொல்கிறேன். என்னத்துக்கு டே என்னடா சொல்கிறதுக்கு? ஆமாம் உண்மையா நம்ம ஜங்குக்கு ஜிம்மில் ரொம்ப பிடிச்சிருக்காமா, அவன் ஸ்ட்ராங்காக லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. டே நம்ம வந்து 4 இயர்ஸ் தான் ஆகுது சொல்கிறாங்க. நம்மளாவது இதை பார்க்குறோம், நீ லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. அந்த பையனுக்கு தெரியுமா சொல்கிறாங்க. தெரியல அந்த பையன் டைம் சொல்கிறான்னு தெரியல. ஆனால் அவன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டான், இவன் தான் பாய் ஃப்ரெண்டாக சொல்லிட்டு அவன் பண்ணி லவ் பண்ணிட்டா சுற்றிட்டு இருக்கான் சொல்கிறாங்க. என்னத்துக்கு பார்க்குறாங்க. டே என்னடா சொல்கிறீங்க இதுக்கு? ஆமாம் நம்ம இது பார்த்தியா ஃபேட்டை பார்த்தியா, நீ வந்துட்டு நம்ம ஜின்னை லவ் பண்ணுற, ஜின்னோட தம்பியை நான் லவ், ஜின்னோட தம்பி வந்துட்டு நீ சாரி நம்ம ஜின் வந்து ஜின்னை லவ் பண்ணுறான், நீ வந்துட்டு ஜின்னோட தம்பி லவ் பண்ணுற, நான் வந்துட்டு ஜேகோப்பை லவ் பண்ணுறேன். என்ன லவ்வாக சொல்கிறாங்க. ஆமாம் லவ் தான் கன்ஃபார்ம் ஆகிட்டு சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் படத்தை தூக்கம் வேறு மாட்டேது, ஜேகோப்பை ஞாபகம் தான் இருக்குது சொல்லிட்டு நம்ம காய் சொல்ல ஷோவில் கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன சொல்கிறதுக்கு விண்டு விசாரிச்சுட்டு இருக்காரு. ஏண்டா நீ உண்மையாக சொல்லிருக்க, உண்மையாக தான் சொல்லிட்டுருக்கா, படுத்தாலே கண்ணை முன்னே கனவுல நம்ம ஜேகோப் தான் அப்படி அவர் சொல்ல. இந்த பக்கம் ஒரு மாதிரி ஃபன்னாக போயிட்டுருக்கு. என்னடா சொல்கிறதுக்கு. ஆமாம் கண்ணை முன்னாடி கனவுல ஹோபி தான் வரான் சொல்லி பார்க்குறாங்க. அவர் ஸ்மைல் பண்ணுறான். எனக்கு அவனை தவிர ஒரு எதுவுமே வேணாம், அவன் ஸ்மைல் ஒன்று போதும், நான் இங்கே இருந்துடும் போலே சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம் அப்படி தான் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஏன் உனக்கு கனவுல வரலையே சொல்லி கேட்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி கேள்வி. எனக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக பிடிக்கும், ஏன் பிடிக்காம போயிடும், உனக்கு என்ன குறைச்சல் சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. என் பூனை பிடிக்க உனக்கு என்ன குறைச்சல் அப்படி சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் சொல்கிறாங்க. பாரு உனக்கு பிடிச்சா பண்ணிட்டு நம்ம தைரியமாக இருப்போம், நம்ம லைஃப்பில் வந்துட்டு ஒரு டைம் தான் நம்ம லைஃப்பில் வந்து பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம அப்பா அம்மா ஹர்ட் பண்ணாமல் அதை எடுத்து சொல்லணும்னு சொல்கிறாங்க. நம்ம எடுத்து சொன்னால் அம்மா புரிஞ்சுப்பாங்க சொல்கிறாங்க. அம்மா புரிஞ்சுப்பாங்கன்னு அப்பா சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. இல்லைடா நம்மளை நம்பி 4 பொண்ணுங்க சொல்கிறாங்க. டே என்னமோ நம்மளை நம்பி தான் அங்கே வரலாம் இருக்காங்க. போய் என்னமோ நம்மளே நினச்சி மானத்தேனே பொண்ணு மானேன்னு சொல்லிட்டு உருகிட்டு அப்புறம் சொல்கிறேன். அப்போலாம் கிடையாது. அதனால நிறைய எந்த கிளப்பில் சுற்றிட்டு இருக்கோங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராண்ட்மா முன்னாடி கிராண்ட்மா அப்படி சொல்லிட்டு போய் பவ் பண்ணிட்டு இருப்பாங்க. வெளில போய் பார்த்தாங்க அதாவது மாடனாக சுற்றிட்டு இருக்கும்டா சொல்கிறாங்க. என்னது காமா அது வந்து 2 வருஷம் போடுங்க. வீட்டில் இருக்கும்போது அப்படியே கல்ச்சரலாக ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னலாக இருக்கும். அப்படியே சிட்டிக்குள்ளே போனால் வேறு மாதிரி மாறிடுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம காய் தான் அவங்கள அத்தை பொண்ணு பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பயங்கர ப்ராடுங்க சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சுகா பார்க்குறாங்க. எனக்கு என்னவோ தெரியல ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. அப்படியா எனக்கும் அப்படி ஹாபி பிடிச்சிருக்கிட்டு 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம நம்ஜின்னு ஜின்னே பார்த்துருக்காங்க. ஜின்னு எதாவது திரும்புறாரு பார்த்தா நம்ஜின் அவரே வச்சுக்கணும் பார்த்துட்டு இருக்கா. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன நம்ஜின் எப்படி பார்க்குறான் சொல்லி ஜின்னு ஒரு மாதிரி வெக்கப்பட்டு உள்ளே போயிடுறாரு. என்னடா இத்தனை நாள் நம்ம போய் பார்த்துட்டு இருக்கான் சொல்லிட்டு அவர் உள்ளே போயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஜேகப் தான் ஒரு மாதிரி நவசாக இருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜெகப் சொல்கிறாங்க சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ஏன்னா உனக்கே ஒரு மாதிரி இருக்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிற ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜேகப் வந்து இன்னசென்ட்டாக சொல்லிட்டாரு. இந்த காய் வந்து சொல்கிறாங்க. காய் சொல்ல ஜிமினுக்கு ஒரு மாதிரி எடுத்து என்ன சொல்கிறதுக்காமா இந்த காய் காய் வந்து ஒரு மாதிரி சொல்கிறான். என் பின்னாடி சுற்றுறான். அப்படி என்ன பார்த்தா ஒரு மாதிரி ஐயெல்லாம் வின் பண்ணுறா சொல்கிறாங்க. என்னது காமாக சொல்கிறாங்க. இப்போது ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஹோபி என்ன நினைக்கிறா சொல்கிறாங்க. லவ் பண்ணுறது தப்பாக ஹோபி சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிமின் லவ் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் ஒரு சரியான பர்சன் நம்ம லவ் பண்ணணும், தப்பான பர்சன் சூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் நம்ம ட்ரீம் வந்து எதுக்காகவும் இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ட்ரீமை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டு லவ் பண்ண சொல்கிறாங்க. தப்பு இல்லை சொல்கிறாங்க. ஏன் ஜிமின் உனக்கு யார் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா சொல்கிறாங்க. அப்படி இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இங்கே பாரு பயப்படாத, உனக்கு யார் மேலே ஃபீலிங்ஸ் வந்து வச்சுக்கியா, நீ வந்துட்டு ஸ்ட்ராங்காக லவ் பண்ண வைக்கவா தப்பு இல்லை. அந்த பாசனை வந்து லவ் டிசான பாசனை லவ் பண்ண வைக்கவா, அண்ணன் இருக்க சப்போர்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. அப்படின்னா நீயும் அப்படி தான் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இந்த பக்கம் ஜிம்னு ஜெகப்போ ஃப்ரெண்டில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த பக்கம் ஜங்க் தான் அப்படியே ரொம்ப டீப்பாக ஒரு மாதிரி ஐஸ் ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டே படுத்துருக்காரு. இப்போ காய் வராங்க. என்ன ஓடிட்டு இருக்கோம் மனசில் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஒன்று சொல்கிறாங்க. இல்லை விட்டதை பார்த்து யோசிச்சுட்ருக்கே என்ன தெரிகிறது அங்கே அப்படி சொல்லிட்டு நம்ம காய் கேட்க ஜிமின் அப்படி சொல்லிட்டாங்க. ஜிமினா ஓ அப்படியா சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம ஜங்க் அப்படி டன் பண்ணாங்க. காய் பார்க்காமா நீ எதுவும் நைட்டு ஃபுல்லாக கனவுல ஏதோ வளரிட்டு இருந்தா என்ன சொல்லி கேட்குறாங்க. அதுவா கண்ணை முன்னாலே கனவுல ஜேகப் தான் சொல்கிறாங்க. என்னது காமா ஜேகப் தான் வர கனவுல என்னடா கனவு தூங்கவே முடியல இப்படிலாம் சொல்கிறாங்க. கனவுல வந்து டார்ச்சர் பண்ண சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ வந்துட்டு விளையாட்ட சொல்கிறியா இல்லை சீரியஸாக சொல்கிறாங்க. ஏன் உனக்கு தான் சீரியஸாக லவ் வருமா, எங்களுக்கு வந்தால் விளையாட்டா சொல்கிறாங்க. ஏன்டா உனக்கு வந்து லவ் எங்களுக்கு வந்தால் அது வந்துட்டு ஒரு காமெடியாக சொல்கிறாங்க. என்னது காமா சொல்கிறாங்க. இங்கே பாரு எனக்கு உண்மை பிடிச்சிருக்கு ஜேகப்பா சொல்கிறாங்க. காய் என்ன சொல்கிறது காமா என்னை பற்றி எப்படி தெரியுது உனக்கு, காமெடி பேச தெரியுதா, நானும் வந்துட்டு ஒர்த்து தானே சொல்கிறாங்க. நான் அப்படி சொல்ல நீ ஸ்ட்ராங்காக லவ் பண்ணுறியா சொல்கிறாங்க. ஏன் உனக்கு இவ்வளோ ஒரு கவலை சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு ஜிம்மினோட அண்ணாலாம் சொல்கிறாங்க. ஓ அப்படியா கதை ஃப்யூச்சர் பிரதர் இல்லாமல் உனக்கு அவ்வளோ பாசம்னு சொல்கிறாங்க. ஆமாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. முடிவு பண்ணிட்டே சொல்கிறாங்க. அப்போ நானும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு பின்னாடி பிறந்தவன் நீ, உனக்கே வந்துட்டு இவ்வளோ ஸ்ட்ராங்காக லவ் வருதான் எனக்கு வராதா, நானும் தானே லவ் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு காமன் லவ் பண்ணிட்டேன் நான் ஹோபிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுக்கு ஹோபி பார்த்தா என்னடா எனக்கு ஃபீல் ஆகுதான்னு சொல்கிறாங்க. அட பாவி சொல்கிறேன் காய் சொல்கிறாங்க. ஜங்கு சொல்கிறாங்க. காய் பார்த்து ஏன்டா நீ லவ் பண்ண நான் வந்துட்டு அப்படி சந்தோஷமாக எடுத்துக்கணும், நான் லவ் பண்ண நீ அடப்பாவின்னு சொல்கிறாங்க. இல்லை நீயா காய் சொல்கிறாங்க. நானே தான் அப்படி சொல்கிறாங்க.
அப்போ மியா வாழ்க்கை என்ன சொல்கிறாங்க என்ன இப்போ காய் பார்க்குறாங்க என்ன நான் என்ன மியாவும் நானும் டேட் பண்ணி சுற்றிட்ட மாதிரியும் மியாவும் நான் வந்து பிரேக்கப் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு ஜெகோ சைட் எடுக்க மாதிரி சொல்கிறேன். எனக்கு நம்ம மியாவில் வந்து என் பக்கத்தில் சேர்த்துக்கிட்டதே கிடையாது. ஓகேவா? அப்படி பார்த்தா நீ கூட மின்சியை கல்யாணம் சொல்கிறாங்க. மின்சி அங்கே பாரு என் லைஃப்பில் ஒய்ஃப்னா ஜிமின் மட்டும் தான் சொல்கிறாங்க. உன் லைஃப்பில் எப்படி ஒய்ஃப்னா ஜிமின் மட்டுமோ அதே மாதிரி என் லைஃப்பில் ஒய்ஃப்னா ஜெகோ மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் பேசுறது அப்படியே 2 பர்சன் கேட்டிருக்காங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. டர்ன் பண்ணி பார்த்தா நம்ம சுகாவுக்கு தெரியுதுலாம். நம்ஜின் பார்க்குறாங்க. 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. அது நம்ஜின் அவங்க சொல்கிறாங்க. ஜங்கு கொஞ்சம் பயப்படுறாரு. ஜங்குக்கு என்ன பேசிட்டு இருக்கா சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஏய் நீ என்ன விளையாட்டா சொல்கிறியா இல்லை சீரியஸாக பேசிட்டு இருக்கா 2 பேரும் சொல்லி கேட்குறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஏன் நாங்கள் சீரியஸாக பேசிட்டு இருக்கோம் சொல்கிறாங்க. என்னதுக்கு அவள் நம்ப முடியல. ஏன் உங்களுக்கு சின்ன பிடிக்கா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ஜின் பேசுகிற மாதிரி படுத்தி என்னடா சொல்கிறதுக்கு இங்கே பாரு நீங்கள் வந்து வச்சுக்கணும் வாங்க அம்மா சின்ன திங்கிற மாதிரி பார்த்துட்டு எனக்கு தெரியும் சொல்கிற அவர் சொல்கிறாரு. ஷாக் ஆகிடுது. அவருக்கு என்ன சொல்கிறதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. ஓகேடா சில குட்டீஸ் தான் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகேவா?